சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 5வது ராசியாக வலம் பெறக்கூடியது சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சிம்ம ராசி அக்னி தத்துவம் கொண்ட ராசிங்க. சூரிய பகவான் உச்சம், சனி பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் சிங்கம், நட்சத்திரம் மகம் பூரம், உத்திரட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம். சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோன்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. சிம்ம ராசிக்காரங்கன்னு சொன்னாலே அவங்க தலைமைத்துவம் மற்றும் தன்னம்பிக்கை கலந்த ராசின்னு தாங்க சொல்லணும். ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு தனி காந்த சக்தி மாதிரி அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. யார்கிட்டையும் விலகி நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி தங்களோட மதிப்பையும் மரியாதையும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மலை போல யாராவது நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு தன்னோட உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. தன்னோட நண்பர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தன்னை சுற்றி இருக்கவங்களுக்குமே எப்பேற்பட்ட ஒரு சூழல்லையுமே பெரும் ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க நம்பிக்கை வச்சவங்க இவங்களை ஏமாற்றணும்னு முயற்சி பண்ணாலும் இல்லை இவங்க நம்பிக்கையை உடைச்சாலும் அந்த உறவை உடனடியாக விட்டு விலகிட்டு போயிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களோட பேச்சு எப்பவுமே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருங்க. யாராவது மனசு சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கிட்ட போய் பேசுனதும் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. நட்புன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்கள பாசத்தோடையும் அதே சமயத்தில் பொறுப்போடையும் நடத்துவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதை பெருமையோடு செய்யும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. தலைமை தாங்கி வேலை செய்கிறதையே விரும்புவாங்க. கூட்டத்தை முன்ன கொண்டு செல்றதுக்கான திறமை இவங்க கிட்ட இருக்குங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க யாருமே மதிக்காம கட்டளை போடணும்னு நினச்சா அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாருமே ஏற்றுக்கவே முடியாதுங்க. குடும்பத்தில் அவங்க இருக்கிறதுல ஒரு பாதுகாப்பு உணர்வு அனைவருக்கும் இருக்குங்க. ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பாதுகாப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க வெளியில் பார்க்கறதுக்கு தான் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள சில நேரங்களில் யாராவது தங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒருத்தவங்க இவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிருச்சு, கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருக பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாருங்க. வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதானே வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானினோட அருளாசியினால நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டும். நான் சொல்றேன், என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறது அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தர் முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க. முழுசாக நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள்
கஷ்டங்கள் நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு மனசில் நினச்சிக்கோங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு உங்களுக்கு மிரண்டு போகிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் மிரள போகிற அளவுக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிற நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியை வச்சிருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியலைங்க, அவர் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் உங்களை எரிச்சுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்பான நாட்களாக திகழ போகுதுங்க. அடப்போமா அந்த பக்கம் வருஷம் முழுக்க இதோ அதோன்னு சொல்லிட்டு இருக்க, பெருசாக என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுவீங்க. அப்படி இல்லைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிப்படியாக முன்னேற்றமாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே சொல்கிறேன், முழுசாக உங்கள் வாழ்க்கை நிலை மாறலை. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க பொறுப்பு. நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொது பலன்களாக நிற்கிது. அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் 3 பேருக்குமே பொருத்தமாகுங்க. இந்த நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயம் இருக்காதுங்க, நல்ல விதத்துல தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கிட்ட போகுது. பிள்ளைகளோட வழியில நீங்க எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க. முக்கியமா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. பிறருக்கு உதவி செய்யறது மூலமா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. நீங்க ஆசைப்படுற பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது. உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையிலிருந்து வேலை சுமை இருக்கு இல்லைங்களா, அது குறைய போகுது. வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க காலம்ங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சுருக்கமான பலன்கள்ங்க. அதிலிருந்தே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும், மனசுக்கு அமைதி கிடச்சிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏதோ இந்த மாதமாவது நல்லா வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஒரு போட்டி பந்தயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடைசி நேரத்தில் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த வருஷத்தோட முடிவில் கூட உங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்குங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் நீங்கள் உயர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாரு. இதை மனசார தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி நம்ம எப்பவுமே போகணுங்க. வாழ்க்கையில கண்டிப்பா தெய்வத்தோட வழிபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குங்க. அவரோட அருளாசியினால நல்ல ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருங்க. நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறியோட உங்க வாழ்க்கை இனி தொடங்க போகுதுங்க. உங்க ராசியில எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்காங்க. நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகுது. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வேலைகளில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் லாபமும் படிப்படியாக உயருங்க. என்னதான் தொழில் ரீதியாக பார்க்குறப்ப லாபம் கிடைச்சாலோ சாதகமான அமைப்பு இருந்தாலும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட பிஸ்னஸ் செய்யாதீங்க. அடுத்ததாக ஷேர் மூலம் ஆதாயம் வருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானம் அதிகரிக்கும். பாராட்டுகள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலர் வெளியூர் சென்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொழுதுபோக்குகளை குறைச்சிக்கிட்டு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை கூர்ந்து கவனித்து படிச்சிங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டாகும். அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதை நீங்கள் எப்படி சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்கிறது மட்டும்தாங்க நல்லது. வாழ்க்கை துணை வழியிலும் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதையும் சமாளிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா விட்டு
கொடுத்து போகிறதும், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. இதை தொடர்ந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பேரையும் புகழையும் பெற்று தரப்போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ராபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. பூமி மாலை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு இருந்தாலும் ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்களில் லாபம் ஏற்பட போகுது. உங்களுக்கு மாணவ மாணவிகளை இருந்தால் படிப்பை மட்டும் கவனத்தோடு செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக தாங்க இப்போ இருக்க போகுது.